அழைத்து சென்று மோசையோடு பேசினது போல நான் உங்களோடு பேசுவேன். Limbra shara yandara more hashenandara garada katre. Limbra shara zandara yandara baro zindara katra. Libra hashanadar yandara dora zina shandara garadura katre. Ma ryanda labora zianda ryanda la shagara duna katre. Libri bre shibi andara brobri ambra handara brodri andara maradi andara bradra. Ashadra bradi andara brodri andara katra. Marashanadra katra. Le shanad yandara na shanad andara bodra katre andara katre. Nandi Raja, Nandi Raja, Nandi Raja. Libada Shadad Yandara Katra. Mara Shadat Ra Shandara Katriandara Bora Hashanandara Katri. Libihadara Na Shanad Andara Mara Shanad Yandara Mora Handara Katri. Lazana Shanad Yandara Moro Shanandara Bradra Katri. மீண்டுமாய் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, யோவேலின் அபிஷேகம், அந்த கழுகு போன்ற அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் சொல்றாங்க, அது யோவேலின் அபிஷேகம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை தேவன் இந்த கடைசி நாட்கள்ல கட்டவிழ்த்திருக்கிறாங்க. பாரா ஷடா ஹந்தர் யாந்தர் ரக ராதுரா கத்ரே, அது கழுகு போன்ற அந்த அபிஷேகம். அதை நான் திரும்ப இங்க பார்க்கிறேன். நம்ம மத்தியில கழுகு போல அந்த ஒரு உருவம், அதாவது எப்படி ஒரு சரீரம் நிக்குது, அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு பரிசுத்தமா நிக்கிறாங்க, ஆனா கழுகு போன்ற ஒரு உருவம். லா ஷராதே ஹந்தர ஹந்தர கத்ரா. எசேக்கியேல்ல நம்ம வெளிப்படுத்தல பார்த்துருவோம், ஜீவன்கள் 4 ஜீவன்கள், அத கழுகு ஒன்று. ராஸ் யந்தர போர ஹஷனாந்தர் யந்தர போதர கத்ரா. ஆண்டவர் ஆரம்பத்திலேயே காட்டிட்டு இருக்காங்க, அந்த கழுகு இங்க நிக்குது. லீபரா ஷடாதி அந்த ரக்க துராக்கத்து, அந்த கழுகு போன்ற அந்த கண்கள், கூர்ந்து கவனிக்கிற அந்த கண்கள், எல்லாவற்றும் உற்று நோக்கி பார்க்கிற கண்கள். இது வானமண்டல காரியத்தையும் பார்க்கும், வீட்டு காரியத்தையும் பார்க்கும், உலகத்தின் காரியத்தையும் பார்க்கும். மறைவாய் ஒன்று இருக்க முடியாது. லபரா ஷராதர ஹந்தர காரியாந்தர அகராதர கத்ரா. இந்த கடைசி நாட்கள் ஆண்டு சொல்றாங்க, லீமரா ஷராதுனாதி அந்த ரகராதி அந்த ரமோதர கத்யாந்தர மோதர கத்ரே. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளை நான் எழும்ப பண்ணுவேன். லீ ஹரா ஜந்தர ஹோரா ஜந்தர கதுரா கத்ரே. லீ ஜனாஷனாந்தர மோரி அந்த ரகராதர கத்ரா ரியாந்தர கத்ரே. இந்த கடைசி நாட்களில் இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளின் அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படும். மரா ஷமரா அந்த ரக்கத்ரா கண்டித்து உணர்த்துகிற அந்த காரியமும் உண்டு. லீமா அதிரடியான ஒரு ஊழியமா இருக்கும். மாலா ஷராதி அந்த மோரி அந்த ரக்கத்ராதர ஷராதி அந்த ரக்கத்ரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நான் மாத்திரமாய் படுவதாக. கடைசியா திரும்பவும் நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனமும் யோவேல் 2:28. கடைசியாக நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். திருவிருந்துக்கு ஆயத்தமாயிட்டுங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலும் பிதாவினுடைய இரக்கத்தினாலே இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியானவராலே இந்த கடைசி கால அபிஷேகத்தின் அப்போஸ்தல நடபடிகள் துவக்கப்படுகிறது. இது நிறைவேறுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. யோவேல் 2:28 வாசிக்கலாம். ஆமென். ஊழியக்காரர் மேலும் ஆமென். போதும். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேலின் தீர்க்கதரிசனால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது துவக்கப்பட்டிருக்கிறது. அது நம்மத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இதே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் இந்த நாளில் இந்த காரியத்தை நிறைவேற்றினார். அதற்காக நம்ம ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம். இந்த வேளையில் உங்களுக்கு திருவிருந்து கொடுக்கப்படும். எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. இது எதற்காகனாக்கா இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே தொடர்ந்து செயல்படும்படியாக, இந்த ஐக்கியத்துக்குள்ளே கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தினுடைய இந்த ஐக்கியத்துக்குள்ளே அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக, இது சபை பாகுபாடற்றது. இது நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல. இது இந்த வேலையில் இது ஆவியான உணர்த்தின